இன்றைக்கி நம்ம முட்டை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை வறுவலுக்கு நம்ம செய்ய 2 முட்டை எடுத்துருக்கேன். இதை நான் வந்து வேக வச்சுட்டேன். நல்லா பாருங்கள் எப்படி வெந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இந்த முட்டை பார்த்திங்கன்னா ஓடு வந்து அப்படி வெடிஞ்சு வரும். அப்போது நம்ம முட்டையை வந்து ஆஃப் பண்ணினா ஒரு 10 நிமிஷம் வேக போட்டால் போதும், முட்டை நல்லா வெந்துடும். நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு முட்டையை ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். அப்போ தான் வந்து டக்குன்னு வேகும். முட்டை இந்த மாதிரி வெடிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் முட்டை வெந்துடும். இந்த முட்டையை நம்ம எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த 2 முட்டைக்கான மசாலா செஞ்சிடலாம். நம்ம பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு வந்து கம்மியாகவே போடுங்க, ஏன்னா உப்பு கறிக்க போகுது. உப்பு வந்து கொஞ்சோண்டு தான், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக எடுத்துக்கணும் உப்பு. இப்போ இதை தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா கலந்துக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்குங்க. இப்படி இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ நம்ம முட்டையை கட் பண்ணிக்கலாம். முட்டையை 2ஆக கட் பண்ணிவிடுங்க. முட்டையை டிப் பண்ணிங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுக்கணும். இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுங்க. இருக்கிற மசாலா நமக்கு கரெக்டாக போயிடும். அதுக்கு மேலே தேவைப்படாது. பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்துலேயும் தடவி வச்சு இப்போ நம்ம இதை வறுக்கலாம். முட்டை வறுக்கிறதுக்கு ரொம்ப எண்ணெய் செலவாகாது. 1 டீஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். எதை வறுத்தாலும் வந்து தனியாக சேர்த்த மிளகாத்தூள் போடக்கூடாது. அது வந்து ரொம்ப எண்ணெய் இழுக்கும். நம்ம தனியாக இல்லாத வெறும் மிளகாத்தூள் போட்டோம்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக செலவாகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வறுக்கிறதுக்கு தனியாத்தூள் போடக்கூடாது. பாருங்கள், தவா போட்டுக்குங்க. தவா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றுங்க. தவா காயணும் நல்லா. இப்படி கை வச்சு பார்த்தா சூடு தெரியணும் நம்மளுக்கு. இன்னும் சூடு சரியாக வரல. கை வச்சு பார்த்தோம்னா சூடு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா இப்படி மேலே கை வைக்கணும். தவாவில் கை வச்சிடாதீங்க, மேலே கை வைக்கணும். கை நம்மளுக்கு சூடு உரைச்சதுன்னா நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். பாருங்கள், தவா வந்து சூடாயிடுச்சு, ஆனால் தெரியுது. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இந்த 1 டீஸ்பூனே போதும். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து முட்டையை போட்டுடலாம். முட்டையை பரட்டி போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். மஞ்சள் கறி இருக்க பக்கம் முதல்ல போடுங்க. மீதி இருக்க மிளகாத்தூளையும் இது மேலே அப்படியே தடவி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. பரட்டி போடலாம்.
பாருங்கள், ஃப்ரண்ட்டு இந்த சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஒரு சைடு வேக வச்சா போதும். நம்ம வேலைக்கு போகிற சமயத்தில் நம்மளால் காய்கறி வெட்ட முடியல அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக முட்டையை ஒரு பக்கம் வேக போட்டோமா டக்குன்னு வந்து பருத்து எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து சாம்பார் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், எதுக்காக இருந்தாலும் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது டக்குன்னு வந்து முட்டையை வேக போட்டு 2 நிமிஷம் தான் பாருங்கள், உடனே ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், முட்டை வெந்துடுச்சு, எடுத்துட வேண்டியதான். 2 நிமிஷம் கூட ஆகாது. இதை செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான். மிளகாத்தூளை கலந்து போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நம்ம வந்து முட்டை வேக வைக்கிறது கொண்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதை நம்ம வந்து மற்ற வேலை செய்யும் போதே அதை செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு சைட் டிஷ் வந்து காலையில் ஈஸியாக முடிஞ்சிடும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், முட்டை வறுவல் ரொம்ப சீக்கிரமாக ஒரு 5 மினிட்ஸில் முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அதோடு இல்லாமல் இது வந்து ரொம்ப வந்து ப்ரோட்டீன் ஜாஸ்தி. ப்ரோட்டீனு, கால்சியம். லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா கால்சியம் இருக்காது, மூட்டு வலிம்பாங்க. டெய்லி ஒரு முட்டை நம்ம சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக சரியாயிடும். வெள்ளை முட்டை சிலருக்கு வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டெய்லி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ்.